டிராஃபிக் போலீஸ் காலையில் ஒரு 8 மணிக்கு செல்வகுரத்தில் நிறுத்தினாங்க. சரி ஓகே நிறுத்துறாங்க, கஸ்டமரும் இருந்தாங்க, ஓகே நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினேன். ஏதோ செக்கிங் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன். லைசன்ஸ் கொடுப்பா அப்படின்னாங்க. லைசன்ஸ் கொடுத்தேன். செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு லைசன்ஸ் பார்த்தாங்க. ஓகே, மறுபடியும் சீட் பெல்ட் போடல, 1000 ரூபா ஃபைனு அப்படின்னாங்க. ஆமா, நான் கண்டிப்பா நான் சீட் பெல்ட் போடல, கரெக்டு தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே தெரியும். விடிய ஓட்டிட்டு இருக்கோம், நைட்டும் ஓட்டுவோம், பகலும் ஓட்டுவோம், லைக் வீட்டுக்கு அதிகமாக போக மாட்டோம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சார் 2-3 நாளாக வண்டி ஓட்டிட்டு இருக்கேங்க, இப்போ கீர் போடுறோம், இப்போ சப்போஸ் இங்கே வண்டி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா லைக் சில இடம் வந்து மிரரில் தெரியும், சில இடமெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா இப்படி முன்னாடி போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும், லைக் இந்த இடத்துல இப்படி பின்னாடி போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால வந்து லைக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ஆகும். இந்த இடத்துல ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ஆகிட்டு இருந்தது. சொன்னேன், சார் ஒரு ரெண்டு நாளாக ஓட்டிகிட்டு இருக்கேன் சார், இன்னைக்கு 3வது நாளுங்க, இங்கே ஷோல்டர் கொஞ்சம் பெயினாக இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பெயினாக இருக்குது அப்படின்னா வண்டியை ஓட்டக்கூடாது, எதுக்கு வண்டி எடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னாரு. எதுவும் பேசல. சரின்னு சொல்லிட்டு அவர் லைசன்ஸ் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அவர் இன்னொருத்தர் வந்து நம்ம வண்டியோட பின்னாடி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாரு. ஓனர் நேமான்னு கேட்டார். ஆமாங்க இதுதான் ஓனர் நேம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னேன், சார் லாஸ்ட் டைம் சார் எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார், கரெக்டாக இனிமேல் கரெக்டாக இருந்துக்கிறேங்க, சீட் பெல்ட் போட்டிருந்தாங்க சார், பெயினாக இருந்தனால சீட் பெல்ட் போடல அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டேன். அப்புறம் அவர் இருந்துட்டு இல்லை சீட் பெல்ட் போட்டால் 1000 ரூபா வரும், நான் வேறு ஃபைனில் ஒரு 500 ரூபா மட்டும் போட்டு விட்றேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்க சார், தேங்க்ஸுங்க சார் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணார், சரி ஓகே ஏதோ ஒரு ஃபைனு நான் போடல, தப்பு தான், சரி 500 ரூபா 1000 ரூபா கட்டுறது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால சரி அவங்களுக்கே தெரியும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்காமத்துக்கு இன்னும் நான் சாப்பிடல, காலையிலேருந்து சாப்பிடல, மணி கரெக்டாக 12 ஆச்சு. காலையிலேருந்து இனிமேல் நான் சாப்பிடாம தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். 6 மணிக்கு 6:15 ஆன் பண்ணேன், ஆர்டர் எதுவும் வரல. வண்டியை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டியை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணும்போதே எனக்கு லைட்டாக தட்டுச்சு. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஆன் பண்ணிட்டு ஒரு 7:30 மணிக்கு வந்து ஆர்டர் எதுவும் வரல. அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா வண்டியை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி 2 நாள் ஆச்சு வண்டியை. ஸோ கொஞ்சம் மண்ணாக இருக்குது, தொடச்சுடுவோம், வெளியே டஸ்ட்டாக இருக்குது, கழுவி விடலான்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தேன். கழுவி முடிச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக டேஷ்போர்டு கிட்டலாம் தொடச்சிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சிவன் ஃபோட்டோ வச்சுருப்போம். அந்த ஃபோட்டோவில் வந்து சிவன் நம்ம ஆதியோகி அந்த கருப்பில் ஸ்டாச்சு வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு தலையில் வந்து ஒரு நிலா இருக்கும்ல, அந்த நிலா மாதிரியே நம்மளதுலேயும் இருக்கும். சரியா, நம்ம ஆதியோகி அந்த தலைக்கு மேலே வந்து ஒரு நிலா மாதிரி இருக்கும். அந்த நிலா வந்து என்னாச்சுன்னா இப்படி கைப்பட்டு அது உடஞ்சிருச்சு. அது ஒன்று. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொடச்சிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்தா நம்ம இது இருக்கும், நான் குலதெய்வ சாமியோட பொட்டு இருக்குல்ல, சந்தன குங்குமம், அது வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து முன்னாடி வச்சுருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து சிந்திருச்சு. ஓகேவா, கீழே விழுந்து குங்குமம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சிந்துச்சு. சரின்னு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் தொடச்சேன், மறுபடியும் சிந்துச்சு. அப்போவே 3 டைம் எனக்கு சிக்னல் கிடச்சிருச்சு. நான் அது தெரியாமல் ஒரு 1/2 hour அடுத்த ஆர்டர் வந்தது. பிக்கப் பண்ணி போயிருக்கிற வழியில் இந்த மாதிரி சம்பவம், பிக்கப் பண்ணி போயிட்டு இருந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சம்பவம் ஆகி போச்சு, போகிற வழியில் சம்பவம் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது, நம்ம மேலே தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கடைசி என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அவர் சரி வேற ஒரு பில்லில் போடுறேன், 500 ரூபா தான் ஆகும் தம்பினாரு. சரி ஓகேங்க தேங்க்ஸுங்க அப்படின்னு சரின்னாரு. பட் ஆனால் என்னாச்சு அப்படின்னா கேஷா ஜிபேவான்னு கேட்டார். சார் ஆன்லைன்லேயே பே பண்ணிடுறேங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை ஆன்லைனில் பே பண்ண முடியாது, இப்போவே இங்கேயே கட்டணும் அப்படின்னாரு. இப்போவே இங்கேயே ஜிபே இல்லை கேஷில் கட்டணும், ஆன்லைனில் கட்ட முடியாது அப்படின்னாரு. சரி ஓகேங்க சார் அப்படின்னு. ஆன்லைனில் கட்டணும் அப்படின்னா 1000 ரூபா ஆகும் அப்படின்னாரு. ஆன்லைனில் கட்டணும் அப்படின்னா 1000 ரூபா ஆகும் அப்படின்னாரு. 1000 ரூபாய்ங்களா, இல்லை சார் நான் இப்போ கட்டினா 500 ரூபா கட்டினா போதும் இல்லைங்க அப்படின்னா. ஆமாம் இப்போவே கட்டினா 500 ரூபா போதும் அப்படின்னாரு. சரிங்க சார், அப்போ நீங்கள் அந்த வேற ஒரு ஃபைன் நார்மல் ஃபைன் சொன்னீங்களா, அந்த ஃபைன்லேயே ஒரு 500 ரூபா போட்டு விடுங்க, நான் அதிலே கட்டிக்கிறேன், கேஷாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரின்னு சொல்லி கேஷ் எடுத்து 500 ரூபா கொடுத்தாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் அந்த டிவைஸில் என்னமோ டச் பண்ணார். அப்புறம் என்ன பண்ணார், ஓகேப்பா அப்படின்னாரு. சார் பில்லுங்க சார் அப்படின்னு கேட்டேன். பில்லு வரலப்பா அப்படின்ட்டு அவர் பாட்டு திரும்பி அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நான் தனியாக நின்றுருக்கேன் ரோட்டில், முன்னாடி கஸ்டமர் வந்து காரில் கொண்டுருக்காங்க. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ணல. நான் பாட்டுக்கு பேசாமல் வந்துட்டேன். போய் பில்லு வேணும்னு கேட்டால் 1000 ரூபா கொடு, இன்னொரு 500 ரூபா கொடு, 1000 ரூபா பில்லு போட்டு தரேன் அப்படிம்பாங்க. எனக்கு என்ன சொல்கிறது இல்லை, எம்எல்ஏ தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி, என்னால் எதுவும் பண்ண முடியல. பட் இருந்தாலும் உங்காமல் திங்காமல் விடிய தூங்காமல் சாப்பிட்டும் சாப்பிடாம குளிக்காமல் ரெஸ்ட் ரூம்லாம்
எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. பட் இருக்கிறவனை விட்டுட்டு இல்லாதவனை பிடிச்சிட்டு இது பண்ணக்கூடாது இல்லைங்களா? சரி தப்பு தான், 1000 ரூபாயா பிரச்சனை இல்லை, நான் கட்டி தான் ஆகணும். 500 ரூபாயா பரவாயில்ல சார், அது ரெக்வஸ்ட் பண்ணேன், நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 1000 வண்டி போகுதுனால 10 வண்டி தான் அவங்க பிடிக்கிறாங்க, அது வேற விஷயம். அதுலேயும் வந்து சரி 1000 ரூபா இல்லைப்பா ஒரு 500 ரூபா கட்டுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் நான் கட்டிடுறேன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அதுக்கு பில்லு தரணும் இல்லைங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரோட விஷயம் ஒரு 10 ரூபா கூட சேர்த்து நான் கேட்க மாட்டேன். 302 ரூபா 50 பைசா வந்தாலும் 302 ரூபா தான் நான் வாங்குவேன். 303 ரூபா கூட நான் கேட்க மாட்டேன், கம்மி பண்ணி தான் கேட்பேன். கஸ்டமர் பொறுத்து தான். அப்படி கம்மி பண்ணி கேட்டாலும் சில கஸ்டமர் நான் கேட்குற அமௌண்ட்லேருந்து 20 ரூபா 50 ரூபா கூட சேர்த்து எனக்கு கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து நான் யார் காசுக்கும் ஆசைப்பட்டது இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்டதும் கிடையாது. எனக்கு மந்த்லி கட்ட வேண்டிய கடன் மட்டும் 46,000 இருக்குங்க. இந்த இடையில தூங்காம சாப்பிடாம ஒழுங்கா குளிக்காம 2 நாள் 3 நாள் அப்படியே மூஞ்சி கழுவிட்டு அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு எப்படி மனசே கேட்கல. இல்லை உண்மையா அதுதான், மனசே கேட்கல எனக்கு. 500 ரூபாயோ 2000 நான் கட்டுறேன் சொல்றீங்களா, ஓகே. 5000 ரூபா கட்ட சொல்றீங்களா, என்னால் முடியாதுங்க. சரி 1000 ரூபா கட்ட முடியுமா, சரிங்க சார் 1000 ரூபா நான் கட்டிடுறேன், 1000 ரூபா இருக்கு அப்படின்னு நான் கட்டுவேன். அதுக்கு பில்லு தரணும் இல்லைங்க? இப்போ எப்படி நான் டிப்ஸ் கொடுத்த மாதிரி கணக்காயிருச்சே. ஆன்லைனில் செக் பண்ணியும் பார்த்தேன், வண்டி பேரில் வந்து வண்டி நம்பரில் எந்த ஒரு பில்லு சலான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனு பில்லு சலான் எதுவுமே வந்து ஆன்லைன்லேயும் ரெக்கார்ட் ஆகலை. அவர் ஃபைனும் போட்ட மாதிரியும் தெரியல. பார்க்கலாம், ஆள் வந்துட்டு இருக்காங்க. நான் 2 நிமிஷம் வந்துடுவாங்களாம்மா. எல்லா வண்டியும் லைன் அனுப்பியா வெளிய டிராஃபிக் ஆயிரும். ஒன்னு பார்க்கிங்ல ஓட்டு பிக்கப் 2 நிமிஷம் வரணுங்க. அதான் ஒன்னு பார்க்கிங்ல ஓட்டு பிக்கப் பண்ணு, இல்ல உங்க பிக்கப் பாயிண்ட் காலையில அத போட்டு பிக்கப் பண்ணு. இல்ல ஏதோ ஒன்னு பண்ணு, வாங்க. பார்ட்டி தான் காசு கொடுக்க, நீங்க கொடுக்க போறது இல்லை, வாங்க. என்ன பொழப்பு மயிருந்தே தெரிய மாட்டேங்குது. ஸ்டேஷனுக்கு வந்தால் இது ஒரு பிரச்சனையா இருக்கு. எல்லாரும் அந்த 100 ரூபா 50 ரூபாய்க்கு தான் பொழப்புத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்களா, எல்லாருமே அந்த 100 ரூபா 50 ரூபாய்க்கு தான் பொழப்புத்தனம் பண்றோம். ஆனாலும் 1000 பிரச்சனைகள். என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலே இதுதான் பிரச்சனை. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று, அப்புறம் பக்கத்தில் வந்து நம்ம போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று. எங்கே போனால் இந்த ஆட்டோக்காரங்க வண்டி நிறுத்தினா போதும், எட்ரா அப்படிங்கிறது. சரி நிறுத்துறியா, 2 நிமிஷம் நிறுத்துறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கிங்கில் போட்டு நிறுத்திக்கோ, காசு கட்டிக்கோ, கஸ்டமர்கிட்ட காசு வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க ரோட்லேயே தான் நிறுத்தியிருக்காங்க. 10 வண்டி 20 வண்டி நிற்கிது. ஆனால் நம்ம வண்டி பார்த்தா மட்டும் அப்படி தான் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாப்பா. ஆனால் இப்போ நம்ம நான் வந்து எப்படின்னா ஒரு 302 ரூபா வருதுன்னா 300 ரூபா தான் வாங்குவேன். 300 ரூபான்னு சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு 302 ரூபா அவங்களுக்கு மெசேஜ் போகும். அதை பார்த்துட்டு 300 ரூபா கேட்டாலும் 310 ரூபா கொடுப்பாங்க சில கஸ்டமர். எனக்கு சில கஸ்டமர் 302 ரூபா சொன்னாலும் 300 ரூபா தான் கொடுப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் நான் யாரோட காசுக்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. சரி தப்பு தான் இல்லைன்னு சொல்லி 1000 10,000 கட்ட முடியாதுங்க. 1000 ரூபா கட்ட முடியுமா, கட்ட முடியும். இந்தாங்க 1000 ரூபா நான் கொடுத்துருவேன். அதுக்கு பில்லை கொடுக்கலாம் இல்லைங்க? கவர்மெண்ட்டுக்கு போகல. இப்போ அந்த காசு எங்கே போச்சு? எனக்கும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு இல்லாமல் யாருக்கோ உங்காம திங்காம சம்பாரிச்சது. என்ன சொல்றதுன்னே தெரில. எனக்கு ஓடுற மைண்ட் செட்டே போயிருச்சு. பேசாம எல்லாத்தையும் வித்து போட்டு எங்கேயாவது போயிடலான்னு தோணுது. பேசாம செத்து போயிடலாம் போல. இல்லை நிம்மதியா இருக்கலாம்ல. செத்தா கூட நிம்மதியா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, கடன் இல்லாம, பிரச்சனை இல்லாம, கமிட்மெண்ட்ஸ் இல்லாம, கஷ்டம் இல்லாம, கண்ணீர் இல்லாம. இல்லை போங்கப்பா, என்ன பொழப்பு, ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்றேன்னே தெரியாம. இதோ இந்த பொட்டு தான் வச்சிருப்பேன். இது 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நல்லா நிற்கிதா, அது நிற்கல. லைட்டாக இப்படி தொடுறா அது பாட்டு கலந்து வந்துருச்சு. கீழே வந்து இந்த சிந்திடுச்சு. கீழே இந்த பொட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக சிந்தி போச்சு. இந்த இடத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சிந்திச்சு, மறுபடியும் ஒட்டி விட்டேன். செகண்ட் டைம் அதே மாதிரி சிந்திருச்சு. 2 டைம் சிந்திச்சு. 3ஆவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா மேலே
இந்த நிலா மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்க நிலா மாதிரி இங்கே அது வந்து பார்த்தீங்கன்னா இதாகி போச்சு, கட் ஆகி போச்சு. இங்கே தான் உள்ள வச்சிருந்தாங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அடுத்தவங்க காசுக்கு நம்ம என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறோமா, 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, 100 ரூபா இருந்தாலும் நம்ம சம்பாதிச்சு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அது வேற. அடுத்தவங்க காசு நம்ம 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டாலும் நம்ம வீடு போகிறக்குள்ள நம்ம ஊரை காணாமல் போயிடும். அதுதான் உண்மை. என்னோட அதுதான் உண்மை. மணி 2:30 ஆயிடுச்சு. இன்னும் நான் சாப்பிடாம சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் அது எனக்கு மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில் 7:30 மணிக்கு நடந்தது இன்னுமே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி இந்த 2 வேலை வச்சு அமுத்திட்டே இருந்தேன்.